என் பெயர் துளசி. நான் ஒரு சிறிய கிராமத்தில் வளர்ந்தேன். எங்கள் வீடு மண்ணால் ஆனது, கூரை ஓலையால் வேயப்பட்டது. என் தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது என்று ஊரே சொல்லும். அப்போது எனக்கு வயது 25 தான். நான் என் படிப்பை நன்றாக முடித்திருந்தேன். என் குடும்பத்தினர் எனக்கு ஒரு நல்ல வரனை தேடிக் கொண்டிருந்தனர். கடந்த ஆண்டு ஒரு பணக்கார குடும்பத்தில் எனக்கு திருமணம் நிச்சயமானது. அந்த குடும்பம் மிகவும் செல்வந்தர்கள். ஆனால் நான் மனம் புரிந்து கொண்ட இளைஞனின் பெற்றோர் அவன் சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டனர். அவன் தனியாக வசித்து வந்தான். வீட்டில் ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. விலை உயர்ந்த கார்கள், நிலங்கள், பங்களா எல்லாம் அவனுக்கு சொந்தமாக இருந்தன. என் படிப்பு முடிந்தவுடனேயே இந்த திருமணம் நடந்தது. என் கணவரின் பெயர் விருமாண்டி. திருமணத்திற்கு பிறகு முதல் சில மாதங்கள் அவர் என்னை மிகவும் அன்பாக நேசித்தார். நான் அவர் வாழ்க்கையின் மையமாக இருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் வேறொரு பெண் நுழைந்தாள். அந்த பெண் அவரை முழுவதுமாக மயக்கிவிட்டாள். அதன் பிறகு விருமாண்டியின் நடத்தை ஒரேடியாக மாறத் தொடங்கியது. அவர் என்னை வெறுக்க ஆரம்பித்தார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னை அடிக்க ஆரம்பித்தார். என் இருப்புக்கு வீட்டில் எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு ஏராளமான பணமும் விலை உயர்ந்த கார்களும் இருந்ததால் பல பெண்கள் அவரை சுற்றி வலம் வர ஆரம்பித்தனர். அவர் நாள் முழுவதும் அந்த பெண்களுடன் சுற்றி திரிந்தார். வேலையையும் விட்டுவிட்டார். மெதுவாக அவரது செல்வம் கரைய ஆரம்பித்தது. ஊர் சுற்றுவது, விருந்துகளில் பணம் செலவழிப்பது, இவையே அவரது பொழுதுபோக்காக மாறிவிட்டன. ஒரு வருடத்தில் கோடிக்கணக்கில் சொத்து உள்ளவனாக இருந்த விருமாண்டி முற்றிலும் ஏழையாக மாறிவிட்டார். எப்படி இவ்வளவு சீக்கிரமெல்லாம் இழந்தோம் என்று கூட தெரியவில்லை. இதற்கு மேல் அவர் மனரீதியாகவும் உடைந்து போனார். ஒரு பைத்தியக்காரன் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தார். கிராமத்தில் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பார். அவர் பேச்சு புரியாத வார்த்தைகளாக இருக்கும். தொடர்ந்து முணுமுணுத்து கொண்டே இருப்பார். நான் எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்டேன். அவரை சமாளிக்க முயற்சி செய்தேன். பணத்தை சேமியுங்கள், இப்படி வீணாக செலவு செய்யாதீர்கள் என்று எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் அவர் காதில் வாங்கவே இல்லை. கடைசியில் எங்கள் வீட்டையும் விற்க வேண்டிய நிலை வந்தது. கார்கள், நிலங்கள், பங்களா எல்லாம் போய்விட்டன. நாங்கள் தெருவுக்கு வந்துவிட்டோம். வீட்டை வாங்கிய உரிமையாளர் என்னை அங்கிருந்து வெளியேற்றினார். விருமாண்டி ஏற்கனவே முழு பைத்தியமாக மாறிவிட்டார். அவர் கிராமத்தை விட்டே கிளம்பிவிட்டார். அவர் எங்கே போனார்? அவருக்கு பிறகு என்ன ஆனது? எதுவும் யாருக்கும் தெரியவில்லை. சிலர் அவர் ஒரு காரின் அடியில் சிக்கி இறந்துவிட்டதாக சொன்னார்கள். வேறு சிலர் அவர் பைத்தியமாகி காட்டுக்குள் எங்கோ போய்விட்டதாக சொன்னார்கள். அவர் உயிருடன் இருக்கிறாரா, இறந்துவிட்டாரா? எனக்கே தெரியவில்லை. எதுவும் புரியவில்லை. மன அழுத்தம் அதிகமாகி வாழ்க்கையே கடினமாக தோன்றியது. என் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த சில மாதங்களாக நான் இந்த துயரத்தில் மூழ்கியிருந்ததால் வானத்தை பார்க்கவே பயந்தேன். வலி மிக ஆழமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் முடிவு செய்தேன். இப்படி உட்கார்ந்திருந்தால் எதுவும் நடக்காது. நான் ஏதாவது பைய வேண்டும். நான் சென்னைக்கு போகிறேன். அங்கு வேலை தேடி செய்வேன் என்று பெற்றோரிடம் சொன்னேன். முதலில் அவர்கள் மறுத்தார்கள். ஆனால் என் நிலையை பார்த்து இறுதியில் சம்மதித்தார்கள். ஒரு சிறிய பை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்னை வந்தேன். ஒரு நண்பர் முன்பே சொல்லியிருந்தார், சென்னையில் ஒரு தையல் கடையில் புதிய பெண்களுக்கு வேலை இருக்கிறது என்று. நான் அங்கு சென்று வேலை கேட்டேன். எனக்கு வேலை கிடைத்தது. ஆரம்பத்தில் எனக்கு தைப்பது சரியாக தெரியாது. சட்டைகளில் பட்டன் போடுவது, லேஸ் வைப்பது போன்ற சிறிய வேலைகள் மட்டுமே கொடுத்தார்கள். பிறகு மெதுவாக இயந்திரம் இயக்க கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக்கொள்வது மிக கடினமாக இருந்தது. ஆனால் நான் தைரியத்தை விடவில்லை. சில மாதங்களில் நன்றாக இயந்திரம் இயக்க கற்றுக்கொண்டேன். பெண்களுக்கான ஆடைகளை தைக்க ஆரம்பித்தேன். பிறகு நானே ஒரு தையல் மெஷின் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். சென்னையில் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து தனியாக வசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து ஒரு தையல் மெஷின் வாங்கினேன். அதன் பிறகு நானே ஆடைகள் தைத்து கொடுக்க ஆரம்பித்தேன். அக்கம் பக்கத்து பெண்கள் என்னிடம் ஆடை தைக்க வர ஆரம்பித்தனர். படிப்படியாக வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர். என் வாழ்க்கை சற்று நிம்மதியாக தொடங்கியது. ஒரு நாள் மாலை ஒரு இளைஞன் ஒரு சிறிய பெண்ணுடன் என் அறைக்கு வந்தான். பெண்ணுக்கு ஏறத்தாழ 8 வயது இருக்கும். அவன் மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் தெரிந்தான். ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் போலிருந்தான். என் மகளுக்கு ஒரு சிறிய ட்ரெஸ் தைத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டான். நான் பெண்ணின் அளவுகளை எடுத்தேன். என்ன மாதிரி ட்ரெஸ் வேண்டும் என்று கேட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி தைத்து கொடுங்கள் என்றான். பெண்ணின் பெயர் ரோசி என்று தெரிந்தது. அவள் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தாள்.
அவன் என்னை சில மாதங்களாக பார்த்து கொண்டிருப்பதாகவும் நான் புதிதாக வந்திருப்பதாகவும் கேட்டான். நான் என் கதையை சுருக்கமாக சொன்னேன். கணவர் பைத்தியமாகி எங்கோ போய்விட்டார், உயிருடன் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை என்று. இதை கேட்டு அவன் மிகவும் வருத்தப்பட்டான். பிறகு நான் ரோசியை பற்றி கேட்டேன். என் மகளுக்கு அம்மா இல்லை என்றான். அவன் மனைவி திருமணத்துக்கு முன் வேறொருவரை காதலித்திருந்தாள். குடும்பம் வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்தது. ஒரு நாள் அவள் தன் காதலனுடன் ஓடிவிட்டாள், சொந்த குழந்தையை கூட விட்டுவிட்டு. இதை கேட்டு எனக்கு மிகவும் வலித்தது. ரோசியை அருகில் அழைத்து என் வீட்டில் இருந்த சாக்லேட்டை கொடுத்தேன். அவள் மகிழ்ச்சியாக சிரித்தாள். 3 நாட்களில் ட்ரெஸ் தயாராகிவிடும் என்று சொன்னேன். அவன் கிளம்பும்போது என்னை ஒருமுறை ஆழமாக பார்த்தான். எனக்கு அவன் மிகவும் பிடித்திருந்தான். ரோசியும் அழகாக இருந்தாள். அடுத்த 2 நாட்கள் நான் அவர்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தால் என்ற எண்ணம் வந்தது. கண்களில் கண்ணீர் துளித்தது. 3வது நாள் ரோசிக்கு ஒரு மிக அழகான ட்ரெஸ் தைத்தேன். அவர்கள் வந்தார்கள். உள்ளே அழைத்து தண்ணீர், தேநீர் கொடுத்தேன். ட்ரெஸ்ஸை காட்டினேன். அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். ரோசி அதை அணிந்து வெளியே வந்தபோது அவன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் துளித்தது. என் கண்களும் ஈரமானது. அம்மா போன பிறகு நான் நிறைய கஷ்டப்பட்டேன் என்றான். எனக்கும் அதே கஷ்டம் என்றேன். பணம் கேட்டான். நான் வேண்டாம் என்றேன். ஆனால் அவன் விடவில்லை. இறுதியில் நான் வாங்க மறுத்துவிட்டேன். அவன் நன்றி சொல்லி ஒரு சிறிய புன்னகையுடன் கிளம்பினான். சில நாட்கள் அமைதியாக கழிந்தன. நான் என் தையல் வேலையில் மும்முரமாக இருந்தேன். ரோசியும் அவளுடைய அப்பாவும் என் மனதில் தங்கியிருந்தார்கள். அந்த சிறிய பெண்ணின் அப்பாவின் புன்னகை, ரோசியின் அப்பாவித்தனமான முகம் எல்லாம் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன. ஒரு நாள் மாலை நான் மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வாங்கப் போயிருந்தேன். திடீரென்று ஒரு கார் வேகமாக வந்து என் மேல் மோதியது. மக்கள் காரை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அது தப்பித்து ஓடிவிட்டது. மோதலின் வேகம் அதிகமாக இருந்ததால் நான் மயக்கமடைந்து தரையில் விழுந்தேன். என் இடது கால் கடுமையாக காயமடைந்தது. சுய நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனை படுக்கையில் இருந்தேன். என் அருகில் ரோசியும் அவளுடைய அப்பாவும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நான் எழுந்திருக்க முயற்சி செய்தேன். ஆனால் காலில் கடும் வலி தாங்க முடியவில்லை. லேசாக கத்திவிட்டேன். அவர் உடனே என்னை அமைதிப்படுத்தினார். கவலைப்படாதீங்க, உங்க காலில் சின்ன எலும்பு முறிவுதான், விரைவில் குணமாகிடும், எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிறோம் என்றார். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் என்னை இப்படி கவனிப்பது எனக்கு புதிதாக இருந்தது. மருத்துவர் வந்து என் காலில் பிளாஸ்டர் போட்டார். நான் மருத்துவமனையில் 2 நாட்கள் தங்க வேண்டியிருந்தது. அந்த 2 நாட்களும் ரோசியும் அவளுடைய அப்பாவும் என்னை விடாமல் கவனித்துக் கொண்டார்கள். ரோசி என் பக்கத்தில் உட்கார்ந்து என் கையை பிடித்துக் கொண்டிருப்பாள். அவளுக்கு நான் மிகவும் பிடித்திருந்தது போலும். 3வது நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். அவர்கள் இருவரும் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். உன்னை இங்கே தனியா யார் கவனிப்பாங்க? நீ எங்க வீட்டுக்கு வா என்றார்கள். நான் மறுக்கவில்லை. அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். அது ஒரு சிறிய ஆனால் சுத்தமான வீடு. எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்தார்கள். அவர் தன் கைகளாலேயே சமைத்து எனக்கும் ரோசிக்கும் உணவு பரிமாறினார். அவருடைய அன்பும் மனிதாபிமானமும் என்னை முழுவதுமாக கவர்ந்தன. நான் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்தேன். நாட்கள் மெதுவாக கடந்தன. என் கால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பித்தது. இப்போது நான் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் எனக்கு தோள் கொடுத்து ஆதரவாக நின்றார். அவருடைய தோளில் சாய்ந்து நான் மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். அந்த ஆதரவில் ஒரு வித்தியாசமான அமைதியும் பாதுகாப்பும் கிடைத்தது. எங்கள் இதயங்களுக்கு இடையில் ஒரு அன்பு மெதுவாக மலர ஆரம்பித்தது. அவர் என்னை மிகவும் கவனித்தார். இரவில் வழிவந்தால் எழுந்து தண்ணீர் கொடுப்பார். ரோசி என்னை அக்கா என்று அழைக்க ஆரம்பித்தாள். சில நாட்களுக்குப் பிறகு நான் அவரிடம் சொன்னேன், இப்போது நான் போதுமான அளவு குணமடைந்து விட்டேன். நான் என் அறைக்கு திரும்பி போகிறேன். அவர் உடனே, இல்லை, நீ இங்கேயே இரு. உன்னை எப்படி தனியா விட முடியும் என்றார். நான் மறுத்தேன். நீங்க என்ன ரொம்ப நன்றாக கவனிச்சீங்க. மருத்துவமனை செலவையும் நீங்களே கட்டினீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை திருப்பித் தரேன் என்றேன். அவர் சிரித்தார். அது ஒன்றும் தேவையில்லை. ரோசியோட ட்ரெஸ்ஸுக்கு நீ பணம் வாங்காமல் விட்டது போல இந்த செலவையும் நான் ஒருபோதும் வாங்க மாட்டேன் என்றார். இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் அழ ஆரம்பித்தேன். அவர் என்னிடம் வந்து என் கண்ணீரை துடைத்தார். ஏன் அழறே, எல்லாம் சரியாகிடும் என்று ஆறுதல் சொன்னார். அவருடன் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ரோசி வெளியே விளையாடிக் கொண்டிருந்தாள். நான் அழுது கொண்டே, எனக்கு இவ்வளவு உதவி செய்தவங்க யாரும் இல்லை, என் கணவர் கூட இல்லை என்றேன். பிறகு எழுந்து,
நாளை நான் கிளம்புறேன். ஆனா இன்றைக்கு நாம ஏதாவது ஸ்பெஷலா சமைக்கலாம். நான் உங்களுக்கு சமைக்கிறேன் என்றேன். சிக்கன் பிரியாணி செய்யலாம் என்று முடிவு செய்தோம். அவர் சந்தைக்கு போய் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வந்தார். நான் மிகவும் சுவையாக பிரியாணி சமைத்தேன். ரோசிக்கு பாயாசமும் செய்தேன். மாலையில் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். கடந்த பல மாதங்களாக நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக சாப்பிட்டதே இல்லை. ரோசி என்னை விடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னை தன் அம்மாவாக நினைத்தாள் போலும். இரவு உணவுக்கு பிறகு நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். ரோசி என் மடியில் தூங்கிவிட்டாள். நான் ரோசியை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்க்கறீங்க என்று கேட்டேன். என் மனைவி போன பிறகு ரோசி ரொம்ப தனிமையாகிட்டா. உன்னை பார்த்து அவ தன் அம்மாவை தேடுறா போல இருக்கு என்றார். இதை கேட்டதும் என் இதயம் கனத்தது. கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் தயங்கி தயங்கி கேட்டேன், நான் ரோசிக்கு அம்மாவா இருந்தா நீங்க ஒப்புக்குவீங்களா? அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். பிறகு என்னிடம் வந்து என் கையை பிடித்தார். ஆமாம், முழு மனசோடு ஒப்புக்கிறேன் என்றார். நாங்கள் இருவரும் வீட்டுக்கு வெளியே சிறிது நடந்தோம். எங்கள் கைகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டிருந்தன. அவர் சொன்னார், நீ என் வாழ்க்கைக்கு வந்ததால என் வாழ்க்கை தங்கத்தை விட விலை மதிப்பு பெற்றதா ஆகிடுச்சு. ரோசிக்கு ஒரு அம்மா கிடைப்பா. எனக்கு ஒரு நல்ல மனைவி, அழகு, புத்திசாலித்தனம், கடின உழைப்பு, நேர்மை எல்லாம் உள்ளவள் கிடைப்பா. உன்னை மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில் வந்தா அது சொர்க்கத்தை விட அழகா மாறிடும். நாங்கள் வெகு தூரம் நடந்தோம். நிலா ஒளியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். வீடு திரும்பிய போது எங்கள் இதயங்களில் ஒரு புதிய மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது. அன்றிரவு நிம்மதியாக தூங்கினோம். அடுத்த நாள் நான் என் பழைய அறைக்கு போய் தையல் மெஷினை எடுத்துக் கொண்டு வந்தேன். இப்போது நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் வசிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இருவரும் வேலைக்கு போகிறோம். எங்கள் குடும்பம் மெதுவாக முன்னேறி வருகிறது. ரோசியை நாங்கள் இருவரும் மிகவும் நேசிக்கிறோம். நான் அவளுக்கு ஒரு தாயின் அன்பை கொடுக்கிறேன். அவர் எனக்கு ஒரு கணவரின் அன்பை கொடுக்கிறார். நான் அவருக்கு ஒரு மனைவியின் அன்பை கொடுக்கிறேன். இப்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் ஒன்றாக வாழ்கிறோம். கடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கனவு போல தோன்றுகின்றன. வாழ்க்கை எத்தனை திருப்பங்களை தரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருந்து புதிய மகிழ்ச்சி பிறக்கும் என்பதை நான் நேரடியாக அனுபவித்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.